டாரடெக்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ நம்ம பார்க்கறது 7ஆம் வகுப்பினுடைய இயல் 9, அதாவது குரூப் 2 தேர்வை நோக்கி 10,000 கேள்வி பதில்கள் 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழ்ல அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்துல நம்ம வந்து 7ஆம் வகுப்பு இயல் 9ல வந்து 100 கேள்விகள் பார்க்க போறோம். ஸோ முதல் கேள்வி, சாந்தமுடையோர் என தத்துவம் சொன்னா டேஷ் என்ற வரி இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் எது? சாந்தமுடையோர் பேர் பெற்றோம், இந்த தரணி முழுதும் அவர்களுக்கே உரியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பாடல் எதுன்னு கேக்குறாங்க. பாடல், இந்த வரிகள் சொல்லியிருக்கக்கூடிய பாடல் வந்து மலைப்பொழிவு. மலைப்பொழிவு அப்படின்ற பாடலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கண்ணதாசன். ஆப்ஷன் சி. வாயும் வயிறும் மாசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் என்ற பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா கவிஞர் கண்ணதாசன். முத்தையா என்ற இயற்பெயர் கொன்றவர் யார் அப்படின்னா கவிஞர் கண்ணதாசன். இவர் வந்து சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டியில பிறந்திருப்பாரு. கவியரசு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. கவியரசு கண்ணதாசன். கவி பேரரசு தான் வைரமுத்து, கவியரசு கண்ணதாசன். அடுத்ததா கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, கண்ணதாசனுடைய காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், புதினங்கள் போன்ற துறைகளில் நூல்கள் பல இயற்றிருக்கிறார். கண்ணதாசன் காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள். கண்ணதாசன் திரையுலகில் பல பாடல்களை இயற்றி திரைப்பட பாடலாசிரியராகவும் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் ஏ. இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா இயேசு காவியம். ஆப்ஷன் பி. மலைப்பொழிவு அப்படின்ற பாடல் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா இயேசு காவியம். அப்ப இயேசு காவியம் அப்படின்ற நூல்ல தான் மலைப்பொழிவு அப்படின்ற அந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து பொறுத்துக. மகத்துவம் அப்படின்னா சிறப்பு, வேதங்கள் அப்படின்னா வேறுபாடுகள், தத்துவம் அப்படின்னா கருணை, தத்துவம் அப்படின்னா உண்மை, இரக்கம் அப்படின்னா கருணை அப்படின்னு சொல்றாங்க. இரக்கம்னா கருணை. அப்போ 2, 3, 1, 4 ஆப்ஷன் சி. சாந்தம் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அமைதி. ஆப்ஷன் ஏ அமைதி. இயேசு காவியம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கவிஞர் கண்ணதாசன். ஆப்ஷன் ஏ. தாரணி அப்படின்றதனுடைய பொருள் என்ன? தரணி, தாரணி இதெல்லாம் வந்து உலகத்தை குறிக்கக்கூடியது. பார்னாலும் உலகத்தை தான் குறிக்கக்கூடியது. மலை அளவு, அதை பிரிச்சு எழுதும் போது கிடைப்பது மலை கூட்டல் அளவு. ஐ வழி யவும் அப்படின்ற உடம்படுமை விதிப்படி இங்க என்ன முடிஞ்சிருக்கு அப்படின்னா இல்லு கூட்டல் ஐல முடிஞ்சிருக்கு. இல்லு கூட்டல் ஐ. அப்ப ஈங்கிற உடம்படுமை இந்த இடத்துல தோன்றும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்று மலை அளவு அப்படின்னு மாறி இருக்கும். அப்ப மலை அளவை பிரிச்சு எழுதும் போது கிடைப்பது மலை கூட்டல் அளவு. அடுத்து சரியான தொடர் எது? தரணி முழுதும் அவர்களுக்கே உரியது என தத்துவம் சொன்னார் அப்படின்னு சொன்னாரு. அப்ப ஆப்ஷன் ஏ. அகர வரிசைப்படுத்துக. அமைதி, உலகம், கருணை, இரக்கம். இதுல எதெல்லாம் வந்து உயிரெழுத்துக்கள்ல இருக்கோ அதெல்லாம் நம்ம முதல்ல எடுக்கணும். அகரம் தான் எழுத்துக்களினுடைய தொடக்கம். அப்ப அமைதி 1, இரக்கம் 2, உலகம் 3, அடுத்ததா கருணை 4. அப்ப அந்த வரிசையில ஆன்சர் பி. அடுத்ததா தமிழக அரசினுடைய அரசவை கவிஞராக இருந்தவர் யாருன்னு கேக்குறாங்க. கண்ணதாசன். அந்த வரிசையில தான் வந்து நாமக்கல் கவிஞர் வருவாரு. அடுத்ததா மனித வாழ்க்கைக்கு தேவைப்படுவது எது அப்படின்னு கேட்கிறாரு. மனித வாழ்க்கைக்கு தேவைப்படுவது பொறுமை. ஆப்ஷன் பி. தன்னாடுன்றத பிரிச்சு எழுதும் போது கிடைப்பது தன் கூட்டல் நாடு. தன்மை கூட்டல் நாடுன்னு போட்டா அது தப்பு. தன்னாடுன்றத பிரிக்கும் போது தன் கூட்டல் நாடு. தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்றானது உயிரெழுத்து வரும்போது இரட்டிக்கும் அப்படின்ற விதிப்படி என்ன செய்யும் அப்படின்னா இரட்டிக்கும். இந்த நகரமாக மாறும். இந்த தனிக்குறில் முன் இரட்டிக்கும்ன்றதை விட இந்த நகரம் என்ன செய்யும் அப்படின்னா அந்த நாடுன்ற நகரம் நகரமாக மாறும். அதுலதான் அந்த விதி வரும். தனிக்குறில் முன் ஒற்று இரட்டும்ன்ற விதி கூட இந்த இடத்துல பொருந்தாது. இந்த நகரம் நகரமாக மாற்றம் பெறும். அடுத்து இவை இல்லாது அப்படின்றத சேர்த்து எழுதும் போது கிடைப்பது ஐ வழி யவும்ன்ற உடம்படுமே நம்ம படிச்சிருக்கோம். இது பிரிச்சோம்னா இவ்வு கூட்டல் ஐ. அப்ப ஐ வழி யவும். இப்ப ஈங்கிற உடம்படுமை தோன்றிடுச்சு. அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி இவை இல்லாது அப்படின்னு புணர்ந்திருக்கும். இங்க இவை இல்லாது, இவை இல்லாது. ஆப்ஷன் ஏ. எந்த குணமுடையோர் தலைவர்கள் ஆவர் என்று இயேசுநாதர் சொன்னார்னா எந்த குணம்? சாந்தமுடையோர் பேறு பெற்றோர், இந்த தரணி முழுதும் அவர்களுக்கே தலைவர்கள் அவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்ப சாந்தம். கூற்று 1, பொறுமை மண்ணையும் விண்ணையும் ஆட்சி செய்யும் பெருமை உடையது என்று இயேசுநாதர் சொல்றாரு. கூற்று 2, பிற உயிர்களிடம் இரக்கம் காட்டுபவர்கள் இறைவனிடம் இரக்கத்தை பெறுவர் அப்படின்னு சொல்லி இயேசுநாதர் சொல்றாரு. இதுல 2 கூற்றுகளும் சரியானது. ஆப்ஷன் ஏ. அடுத்து அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. காகம் குயில் கூவும் இறை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய முதல் எழுத்துக்கள்லாம் பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் ஆ, இக்கு கூட்டல் ஊ, இக்கு கூட்டல் ஊ. இங்க வந்து உயிரெழுத்து. நம்ம எப்பவுமே அகரவரிசைப்படுத்தும் போது முதல்ல உயிரெழுத்துக்களை தான் எடுக்கணும். அப்ப இறை 1,
இது மூணுமே ககர வரிசை. அப்ப எது ஆனாவனால முதல் எழுத்துன்னு பார்க்கணும். இங்க ஆ இருக்கு 2, ஊ 3, ஊவன்னா 4. அப்ப ஆப்ஷன் பி. அடுத்து சரியான தொடர் எது? தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும். இங்க பாத்தீங்கன்னா தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் இப்பு வரணும். இகர ஈற்று வினையச்சத்துக்கு பின்னாடி இங்க வரல. அதே மாதிரி இங்க பிறரையும் வாட்டி தமையும் வாட்டும் மாறி மாறி இருக்கும். அடுத்து சாந்த குணமுடையவர்கள் டேஷ் முழுவதையும் பெறுவர், உலகம் முழுவதையும் பெறுவர். கண்ணதாசன் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டி. ஆட்டநந்தி, ஆதிமந்தி, மாங்கனி என்ற நூல்களினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கண்ணதாசன். ஆப்ஷன் பி. அடுக்கு தொடர்ல ஒரே சொல் எத்தனை முறை அடுக்கி வரும் அப்படின்னா 4 முறை என்ன செய்யும் அப்படின்னா அடுக்கி வரும். மலை பற்றிய பகிர்தல்கள் அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ஸ்ரீ பிருந்தா. மலை பற்றிய பகிர்தல்கள் ஸ்ரீ பிருந்தா. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில அந்த போர் நடைபெற்ற ஆண்டு 1962. இது முடிஞ்சு 2 வருஷம் கழிச்சுதான் நேரு வந்து இறந்து போவாரு. அடுத்து மகளுக்கு சொன்ன கதை என்ற கவிதை நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ஸ்ரீ பிருந்தா. மலை பற்றிய பகிர்தல்கள், மகளுக்கு சொன்ன கதை. மலை பற்றிய பகிர்தல்கள், மகளுக்கு சொன்ன கதை. இந்த கவிதை நூலை இயற்றியவர் தன்னை அறிதல் அப்படின்றதுல இருக்கக்கூடிய ஸ்ரீ பிருந்தா. காயிதே மில்லத்தினுடைய காயிதே மில்லத்தினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. முகமது இஸ்மாயில். காயிதே மில்லத் அப்படின்ற அரபு மொழி சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி அப்படிங்கிறது பெயர். அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா முகமது இஸ்மாயில். வீடு முழுக்க வானம் அப்படின்னு நூலினுடைய ஆசிரியரும் யார் தான்? ஸ்ரீ பிருந்தா. கன்னியமிகு தலைவர் என்ற அடைமொழி கொண்டவர் யார் அப்படின்னா காயிதே மில்லத். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா சமுதாய வழிகாட்டி. இது ஒரு அரபு மொழி சொல். காயிதே மில்லத் என்பது எந்த மொழி சொல்லுன்னு கேக்குறாங்க? அரபு. ஆப்ஷன் பி. இந்திய சீன போர் நடைபெற்ற போது இந்தியாவோட பிரதமரா இருந்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமரா இருப்பாரு. அப்ப இவருக்கு தான் இந்த காயிதே மில்லத் கடிதம் எழுதுவார். என்னன்னு பாருங்க. அடுத்த கேள்வி. இந்திய சீன போரின் போது தனது ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப தயாராக இருப்பதாக அப்போதைய பிரதம அமைச்சருக்கு கடிதம் எழுதியவர் தான் யார் அப்படின்னா காயிதே மில்லத். அதே மாதிரி இவர் மனக்கொடை வாங்கக்கூடிய திருமணங்கள்ல கலந்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அடுத்து கூற்று 1. காயிதே மில்லத் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழுவினுடைய உறுப்பினராக இருந்திருப்பாரு. சரி. அடுத்து இந்திய விடுதலைக்கு அப்புறமா காயிதே மில்லத் மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினராகவும் பொறுப்பு வச்சிருப்பாரு. அப்ப ஆப்ஷன் ஏ 2ம் சரி. காயிதே மில்லத் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக எப்போ வரை இருந்திருப்பாருன்னா 46ல இருந்து 52 வரை இருந்திருப்பாரு. சித்தர் பாடல்கள்ல கடம் அப்படின்றதுல பொருள் என்ன? கள்ள வேடம் புனையாதே, கங்கையில் உன் கடம் நனையாதே. கங்கைனா உடம்பு. ஆப்ஷன் சி. அடுத்து சரியான தொடர். அதற்கு கூடு கட்ட தெரியாது. வன் தொடர் குற்றியல் உகரத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். கூடு கட்ட, அகர எச்சம், அத பெயரச்சம், கட்ட தெரியாது. ஆப்ஷன்கள். அடுத்து அகர வரிசைப்படுத்துக. முதல் எழுத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம பிரிப்போம். இவ்வு கூட்டல் இ, இம்மு கூட்டல் ஆ, இவ்வு கூட்டல் இ, இந்து கூட்டல் ஊ அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல நமக்கு இக்கு இஞ்சு எழுதணும்னா இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, எரள வளல, ரகரம் நகரம். இப்ப இங்க கொடுத்துருக்கிறதுல எது முதல்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இத்து இந்து. இந்து வரிசையில இருக்கக்கூடிய நூல் நூல் அப்படின்ற 1. அடுத்து இப்புல இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல, இம்முல இருக்கு. மலை 2. அடுத்ததா வகர வரிசையிலே 2 இருக்கு. இவ்வு கூட்டல் இ, இவ்வு கூட்டல் இ. அப்ப இது 3, இது 4. விண்மீன் 3, வீடு 4. ஆப்ஷன் பி. கூடு கட்ட தெரியாத பறவை எது அப்படின்னா குயில். தான் ஒரு அப்படின்ற சொல்லை பிரிச்சு எழுதும் போது கிடைப்பது தான் கூட்டல் ஒரு, தான் கூட்டல் ஒரு. இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி நோவாக மாறி இருக்கும். முதுமை கூட்டல் மொழிங்கிறத சேர்த்து எழுதும் போது கிடைப்பது முதுமொழி. ஈறு போதல்ல மை விகுதி என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா போயிருக்கும். ஆப்ஷன் ஏ. அடுத்ததா எதிரொலித்தது அப்படின்ற சொல்லை பிரிச்சு எழுதும் போது கிடைப்பது எதிர்கூட்டல் ஒலித்தது. எதிர்கூட்டல் ஒலித்தது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி ரோவா மாறி இருக்கும். எதிரொலித்தது. ஆப்ஷன் சி. காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்கணும் அப்படின்னு சொல்லி பேசின இடம் எது அப்படின்னு சொன்னா நாடாளுமன்றத்தை அவர் வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா பேசியிருப்பாரு. விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் எதுல கலந்துகிட்டாரு அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்துல தான் கலந்துக்குவாரு. பெரியார் மாதிரி ஒத்துழையாமை இயக்கம். ஆப்ஷன் பி. காயிதே மில்லத் டேஷ் பண்புக்கு உதாரணமாக திகழ்ந்தார்னா எளிமை. ஆப்ஷன் பி. அடுத்து அகர வரிசைப்படுத்துக. இது எல்லாமே மகர வரிசையில் இருக்கு. அப்ப இதெல்லாம் பிரிக்கலாம். இம்மு கூட்டல் ஊ, இம்மு கூட்டல் ஊ, இம்மு கூட்டல் ஊ, இம்மு கூட்டல் ஊ. இப்ப முதல்ல இருக்கக்கூடிய அந்த 3 வார்த்தைகளுமே இது 3மே அதே ஒரு மூல தான் இருக்கு. அப்ப அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வார்த்தையை வந்து பார்க்கும்போது இச்சு இஞ்சு
இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு எரள வளல ரகரம் நகரம். இப்ப ரெண்டாவது எழுத்தை பாத்தீங்க அப்படின்னா இத்துல வந்து இங்க ஒண்ணு ஆரம்பிக்குது முதிர்வு. அப்ப இது ஒண்ணு. அதுக்கு அடுத்ததா இந்து இத்து முடிஞ்சிருச்சு. அதாவது இது ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுவும் தகர வரிசை இதுவும் தகர வரிசை. இதை பிரிச்சிங்கன்னா இத்து கூட்டல் இ, இதை பிரிச்சிங்கன்னா இத்து கூட்டல் உ. அப்ப இதுக்கு அடுத்து இதான் வரும் முதிர்வு முதுமை முருகன் 3. ஆப்ஷன். அடுத்தது வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையா யானையா தற்று. இதில் பயின்று வரக்கூடிய அணி அற்றுன்ற ஓம உருபு என்ன செஞ்சிருக்குன்னா வெளிப்படையாக வந்திருக்கு. அப்ப ஓம உருபு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஓமையணி. ஆப்ஷன் ஏ. கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றாரும் கற்ற செல சொல்லுவார். ஆப்ஷன் பி. அந்த லாஸ்ட் அப்படியே எண்டு கேட்டிருக்காங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் என்ற குரலினுடைய அதிகாரம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பெருமை. வினையால் வினையாக்கி கொடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று. அந்த குரலினுடைய அதிகாரம் வந்து வினை செயல் வகை. ஆப்ஷன் ஏ. ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருவது ஆகுபெயர். ஆகுபெயரை வந்துட்டு 6 டை பொருளிடம் காலம் சினை குணம் தொழில். அப்ப கூற்று 2 சரி. ஆப்ஷன் ஏ. அடுத்து சமயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரிலிஜியன். எளிமைனா சிம்பிளிசிட்டி. ஈகை அப்படின்னு சொல்றாங்க. ஈகை அப்படின்னா சேரிட்டி. கண்ணியம்னா டிக்னிட்டி. அப்ப 2 1 4 3. ஆப்ஷன் பி. அடுக்கு தொடருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. பாம்பு பாம்பு அடுக்கு தொடர்னா பிரிக்க முடியும், பிரிச்சாலும் அது பொருள் தரும். இப்ப முதல்ல இருக்கிறதெல்லாம் பிரிச்சா பொருள் தரும். பாம்பு பிரிச்சா பொருள் தரும், எங்கே பிரிச்சா பொருள் தரும், எல்லை பிரிச்சா பொருள் தரும். ஆனா அங்க என்ன கேட்டிருக்காங்க அடுக்கு தொடருக்கு எடுத்துக்காட்டு. அப்ப எல்லாமே அடுக்கு தொடருக்கு எடுத்துக்காட்டுதான். ஆப்ஷன் டி. ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வர்றதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா அடுக்கு தொடர். எங்கே எங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட முறை, ஆனா பிரிக்கணும், பிரிச்சா பொருள் தரணும் அப்படின்னா அடுக்கு தொடர். இரட்டை கிளவிக்கு எடுத்துக்காட்டு சலசல மலமல கலகல. இது எல்லாமே வரும். பிரிக்க முடியாது, பிரிச்சாலும் பொருள் தராதுதான் இரட்டை கிளவி. ஆப்ஷன் டி. பண்பாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு என்னது அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான் அப்படின்னா கண்ணன் என்னும் பெயரை உடையவன். அதாவது இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா கண் சினை பெயரையும் சொல்லுவாங்க. பொங்கல் உண்டான்னா தொழிலாகு பெயர். அந்த பொங்கல் அன்னைக்கு பொங்குதல் அப்படிங்கிறது அதனுடைய தொழில். டிசம்பர் சொன்னால் டிசம்பர் மாதத்தில் மலரக்கூடிய அந்த மலரை சொன்ன அந்த காலத்தை சொல்றது காலவாகு பெயர். இனிப்பு தின்றான் அப்படிங்கிறதா பண்பாகு பெயர். அப்ப ஆப்ஷன். அடுத்து பொங்கல் தின்றான் அப்படின்றது எவ்வகையாகு பெயர். பொங்கல் அன்று செய்யக்கூடிய அந்த பொங்குதல் அப்படிங்கிறது அது அப்ப தொழிலாகு பெயர். முதலாகு பெயருக்கு இன்னொரு பேர் என்ன பேர் அப்படின்னா பொருளாகு பெயர் அப்படின்ற பெயரும் இருக்கு. பிரீச்சிங் அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா உபதேசம். ஆப்ஷன் ஏ. இன்டிகிரிட்டி அப்படின்னா நேர்மை அப்படின்ற ஒரு பொருளையும் தரும். ஃபர்ஸ்ட் கூற்று இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொற்கள் இரட்டை கிளவின்னு சொல்லுவாங்க. சரி, பிரிச்சா பொருள் தராது, பஸ் இரட்டை கிளவி. அடுக்கு தொடர்ல சொற்கள் தனித்தனியா நிற்கும், இரட்டை கிளவில சொற்கள் இணைந்தே நிற்கும். அப்ப ஆப்ஷன் ஏ 2 கூற்றும் சரி. அடுத்து வானியல் அப்படின்னு சொல்லும் போது அஸ்ட்ரானமி 1. வாய்மை அப்படின்னு சொல்றாங்க. வாய்மை அப்படின்னா சின்சியாரிட்டி. தத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. தத்துவம் அப்படின்னா பிலாசபி. கொள்கை அப்படின்னா டாக்டரின். அப்ப 3 1 4 2. ஆப்ஷன் பி. சாரி 4 3 2 1. ஆப்ஷன் ஏ. பாத்தீங்கன்னா வானியல் வந்து அஸ்ட்ரானமி, வாய்மைனா சின்சியாரிட்டி. அப்ப 4 3. தத்துவம்னா பிலாசபி 2, டாக்டரேனா கொள்கை 1. நான் கரெக்டா சொன்னேன், நான் ஆன்சர்ல மாத்திரம். அப்ப 4 3 2 1. ஆப்ஷன் ஏ. அடுத்து அகர வரிசையில் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல உயிரெழுத்துக்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். உயிரெழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய 2 வார்த்தை இருக்குது. இல்லை 1, எங்கே 2. அடுத்து இருக்கக்கூடியதுல 2மே பா பான்னு ஆரம்பிக்குது. அப்ப இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு. 2வது எழுத்த பாத்தீங்கன்னா இட்டு முதல்ல வருமா இம்மு முதல்ல வருமானு பாத்தீங்கன்னா இட்டு, அதுக்கப்புறம் தான் இம்மு. பாட்டு 3, பாம்பு 4. அப்ப அந்த வரிசையில பார்க்கும்போது ஆன்சர் பி. தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படின்றது ஒவ்வொரு தலைக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் அப்படின்னு சொல்றது அவருடைய சினையான தலையை வச்சு சொல்றதுனால அது சினையாகும் பெயர். ஆப்ஷன் சி. மல்லிகை சூடினால் அப்படின்னா மல்லிகை அப்படின்றது ஒரு செடி, அது ஒரு பூவுக்கு ஆகி வருது. மல்லிகை சொன்னாலும் மல்லிகை செடியில இருக்க பூவை சூடுனா அப்ப அந்த பூ அப்படிங்கிறது ஒரு முழு செடியை வந்து குறிக்கக்கூடியது. அது வந்துட்டு பொருளாக பெயர். ஆப்ஷன் சி. டிசம்பர் சூடினால் அப்படின்றது அந்த காலத்தில் மலரக்கூடிய மலர். அப்ப ஆப்ஷன் சி காலவாகு பெயர். சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு அணி வந்து வெற்றி பெற்றது. அப்ப அந்த தமிழ்நாடுன்றது அந்த தமிழ்நாட்டுக்காக விளையாண்ட அவங்களை குறிக்கிறதுனால அது இடவாகு பெயர். ஆப்ஷன் சி. கூற்று 1
பொருளாகு பெயரை பெயராகு பெயர்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. முதலாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து காலத்தையும் அக்காலத்தை முதன்மை பொருளாகவும் கொண்டு அமைவதை காலவாகு பெயர்னு சொல்லுவாங்க. அப்ப கூற்று 1 தவறு, 2 சரி. ஆப்ஷன் டி. அடுத்து சரியான கூற்று எதுன்னு கேக்குறாங்க. கூற்று 1, சினையின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர். தலைக்கு ஒரு பழம் கொடு. தொழிலையும் அத்தொழிலாளான பொருளையும் சார்ந்து வருவது தொழிலாகு பெயர். அப்ப 2 கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் ஏ. ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். ஆப்ஷன் டி. பிரயாணம் அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பாவண்ணன். பயணம் அப்படின்ற சிறுகதை இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பிரயாணம். அப்ப அந்த பிரயாணம் அப்படின்றது பாவண்ணன் எழுதுனது. அந்த பிரயாணம் அப்படின்ற நூல்ல பயணம்ன்ற சிறுகதை இருக்கு. கடலோட வீடு அப்படின்னு சொல்றதும் இந்த பாவண்ணனுடையதான். இந்த பாவண்ணன் என்ன பண்ணுவாருன்னா கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்காரு. அப்ப அது யாருன்னு கேக்குறாங்க. பாவண்ணன். அடுத்து தம் மண்ணில் முதன்முறையாக தோன்றி பேசப்பட்ட மொழிகள் திராவிட மொழிகள் ஆகும். சரி. திராவிட மொழிகள்ல மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட மொழி தமிழ் மொழிதான்றாங்க. சரி. பாவண்ணன் சிறுகதை, கட்டுரை, கதை போன்றவற்றை இயற்றிருக்காரு. இது 3மே சரி. அப்ப ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. பயணம் எனும் சிறுகதையினுடைய ஆசிரியர் பாவண்ணன். அடுத்ததா வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள். இந்த கதைகளினுடைய ஆசிரியரும் யார் அப்படின்னா பாவண்ணன் தான். அடுத்து தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும்னு சொல்லி நாடாளுமன்றத்துல சொன்னவர் யார் அப்படின்னா காகிதமில்லத். ஆப்ஷன் சி. பழமையான மொழிகளிலே ஒன்னதான் நீங்க ஆட்சி மொழியா நாடாளுமன்றத்தில் சொல்லுவார் ஆட்சி மொழியா அறிவிக்கணும். அப்ப பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் நீங்க ஆட்சி மொழியா தேர்ந்தெடுக்க வேண்டும்னு சொன்னா தமிழ் மொழிதான் பழமையான மொழி. ஏன்னா அவங்கதான் முன்னல்ல இருக்கக்கூடிய திராவிடர்கள் பேசிய மொழிகள் திராவிட மொழிகள் தான் சொல்லியிருப்பாரு. இந்த வார்த்தையை சொன்னது காகிதமில்லத். அடுத்ததாக அகர வரிசைப்படுத்துக. இதுவும் அதே மாதிரிதான். இக்கு இங்கு, இச்சு இன்று, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு. இப்ப ககர வரிசையில ஒரே ஒரு எழுத்து இருக்கு, கப்பல். மத்த 3 ஆப்ஷனுமே இந்த கப்பல்ல தான் ஆரம்பிக்குது. அடுத்து 2வது வார்த்தை என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இச்சு இஞ்சு, இப்புக்கு அப்புறம் தான் என்ன வருது? இம்மு. இப்புல 2 வார்த்தை இருக்கு. இதை பிரிச்சிங்கன்னா இப்பு கூட்டல் ஊ. இதை பிரிச்சிங்கன்னா இப்பு கூட்டல் ஆ. அப்ப 2வது இது வரும். இது 2, இது 3, மீசை 4. அப்ப ஆப்ஷன். பாய்மர கப்பல் அப்படின்னு நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பாவண்ணன். அடுத்து வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருள்ல வர்றது எது அப்படின்னு கேக்குறாங்க. வினைக்கு அடைமொழியாக வருவது இரட்டை கிளவி. சலசலன் ஓடுச்சு. அப்ப ஓடுறதுன்ற வினைக்கு அடைமொழியாக வருவது இரட்டை கிளவி. விரைவு, வெகுளி, அச்சம், அவலம் ஆகிய பொருட்கள் காரணமாக வருவது எது அப்படின்னா அடுக்கு தொடர். விரைவு, வெகுளி, அச்சம், உவகை, அவலம் அப்படின்லாம் வரக்கூடிய அந்த பொருட்களுக்கு வருவது அடுக்கு தொடர். மீசைக்கார பூனை அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் யார்? பாவண்ணன். மணக்கொடை வாங்கும் திருமணங்கள்ல கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா காகிதமில்லத். ஃபரூக் கல்லூரி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா கேரளால அமைஞ்சிருக்கு. திருச்சியில இருக்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரி அவருடைய முயற்சியால வந்ததுதான். இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்துல எதிர்த்துருச்சு இந்திய கனிமத்துறையை புதிய திட்டங்களை கொண்டு வர்றது காரணமா இருந்தவர் யார் அப்படின்னா இந்த காகிதமில்லத். அடுத்து சங்க இலக்கியங்கள்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா 8 தொகையும் 10 பாட்டையும் சொல்லுவோம். ஜமால் முகமது கல்லூரி எங்க அமைஞ்சிருக்குன்னா திருச்சியில அமைஞ்சிருக்கு. இது 2மே கொண்டு வர்றதுக்கு இந்த காகிதமில்லத் தான் காரணமா இருந்திருப்பாரு. ஃபரூக் கல்லூரி தொடங்க காரணமாக இருந்தவர் காகிதமில்லத். கல்வி மிகுந்திடில் கழிந்திடில் மடமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிலையங்களை உருவாக்க நினைச்சவர் தான் யார் அப்படின்னா நம்ம காகிதமில்லத். ஆப்ஷன் சி. ஜமால் முகமது கல்லூரி தொடங்க காரணமாக இருந்தவரும் அவர் தான். கல்வி மிகுந்திடில் கழித்திடும் மடமை. அப்ப ஆப்ஷன் ஏ சரியான தொடர். அதுதான். கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கும் உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ காகிதமில்லத். இப்படிப்பட்ட தலைவர்கள் கிடைப்பது அரிது. அவர் ஒரு உத்தமமான மனிதர் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா காகிதமில்லத். தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காருள்ளை அகற்ற வந்த ஒளிக்கதிர் காகிதமில்லத் அப்படின்னு சொன்னவர் அறிஞர் அண்ணா. இதோட இந்த ஏல இருக்கக்கூடிய 100 வினாக்கள் முடியுது. இது குரூப் 2 தேர்வுனக்குள்ள உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.